எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் நலமுடன் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 79வது வீடியோ. இதுலேயும் சத்குருவோட புக்கில் அந்த 9வது அத்தியாயத்தை தான் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு சாப்டர்லேயும் நிறைய சைடு ஹெட்டிங் கொடுத்துருக்கார். அப்போ அதை சொல்லி இப்படி போகிறது இன்னும் நமக்கு ஈஸியாக புரியும். அது அடுத்த சைடு ஹெட்டிங் என்னென்னா அவதூதாஸ். இந்த அவதூதாஸ்னால் யார்? அதாவது அவங்களாம் பெரிய யோகிகள், ஞானிகள். அவங்க எல்லாரையும் மிஸ்டிக்ஸ்ம்போம். மிஸ்டிக்னா என்ன? அதாவது அவங்களுக்கு 3வது கண் எப்போவுமே திறந்திருக்கும், 3வது கண் ஆக்டிவேட் ஆகிருக்கும். அப்போ நம்ம இந்த 2 கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்களை அவங்க ஈஸியாக பார்த்துருவாங்க. அவங்கள தான் மிஸ்டிக், அதாவது முக்காலம் உணர்ந்த ஞானி அப்படிங்கிறோம். இப்போது இந்த அவதூதாஸ் யாருன்னா, இவங்க சதா சர்வகாலமும் இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்னா என்ன? ஆனந்தமய கோஷத்திலே சஞ்சரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க சதா சர்வகாலமும் சமாதியிலே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இது காலையில், இது மத்தியானம் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லை. இது நான், அது நீ, இது என்னோடது, அது உன்னோடது, இங்கே அங்கே, இப்போது அப்போது, எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்கெல்லாம் குழந்தைங்கள மாதிரி. குழந்தைங்கள பாருங்கள், சின்ன குழந்தைங்க, 1 வயசு, 1.5 வயசு, 2 வயசு, சதா சர்வகாலமும் ஹாப்பி தான். பசிச்சா அழுவாங்க, உடம்பு வலிச்சா அழுவாங்க, மற்றபடி எப்போவுமே ஹாப்பி தான். அதுக்கு தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்காரு, பி லைக் எ சைல்டு அப்படின்னு. அது மாதிரி இந்த அவதூதாசும் அவங்களுக்கு இந்த சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் ஏதோ கொஞ்சம் தொட்டகுறை விட்டகுறை ஒட்டிகிட்ருக்கு. அதனால தான் அவங்க இன்னும் அந்த ஃபிசிக்கல் பாடியை எடுத்து எரிஞ்சிட்டு போகாமல் அப்படியே ஒட்டி வச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போ பார் சமாதி ஸ்டேட்டில் இருக்கனால இந்த நம்மளை மாதிரி சாதாரண இந்த உலகத்தில் சாதாரண வாழ்க்கை வாழ லாயக்கில்லை. அப்போ அவங்கள நம்ம குழந்தை மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 2வது, இப்போது சஞ்சித கர்மா ஃபுல்லாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட யோகிகள், மகான்கள் கூட இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு நினச்சி ஆயுசை அவங்களால கூட்டிக்க முடியும். அது எதுக்கு வாழணும்னா, சஞ்சித கர்மா ஒட்டுமொத்தமாக போயிடுச்சுன்னா ஒரே செகண்டு நம்ம ஆஸ்ட்ரல் பாடி உடம்பை விட்டு, இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியே போயிடும். ஆனால் அவங்களுக்கு இன்னொரு மறுபிறவி வேண்டாம். அதாவது என்னோடய சஞ்சித கர்மாவை தொடச்சி எடுத்துடணும் அப்படிங்கிற நினப்பு. எனக்கு இன்னொரு கர்ப்ப பாத்திரத்தில் போய் விழ வேண்டாம், இன்னொரு யோனி வழியாக எனக்கு பிறக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜென்மத்திலேயே ஒட்டுமொத்த சஞ்சித கர்மாவையும் எடுத்து எறிஞ்சிட்டு முக்தி நேடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்காங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால ஆயுசை நீட்டிக்க முடியும். அதுக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சொசைட்டியில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்காக ஆயுசை நீட்டி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சஞ்சித கர்மா அறவே கிடையாதுங்கிற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்க உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் பாடியெல்லாம் ரொம்ப தளர்ந்துருச்சு, எப்போவோ போய் சேர வேண்டியவங்க. ஆனாலும் ஏன் இறக்காமல் இந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மொத்த கர்மாவையும் தொடச்செறியணுங்கிற ஒரு வேகம். அது மட்டும் இல்லை, அவங்க வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சொசைட்டிக்காக ஏதாவது கொஞ்சம் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே
ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த உயிர் அவங்கள விட்டு பிரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த அட்டாச்மெண்ட்டு வந்து வேணும்னு வச்சுக்கிறாங்க. நம்மளை மாதிரி கிடையாது. நம்மளை மாதிரி பார்க்குறத எல்லாத்துலேயும் ஆசை, பார்க்குறது எல்லாத்துலேயும் அட்டாச்மெண்ட்டு, அதனால் கஷ்டம், மனக்கசப்பு, துக்கம் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஓகே, அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக பூமியில் பிறந்திருக்காங்க. அப்போ அதுக்காக அவங்க இன்னும் கொஞ்சம் ஆயுசை நீட்டிக்கிறாங்க. ஒன்று சொசைட்டியில் ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அதான் அச்சீவ்மெண்ட்னா அவங்களுக்காக கிடையாது. அவங்களுக்கு பர்சனலாக எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் வேண்டாம். அவங்களோட சஞ்சித கர்மாவே முடிஞ்சு போச்சு. இனிமேல் எந்த நிமிஷம் வேணாலும் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் மனுஷ குலம் நல்லாகிறதுக்காக அவங்க ஏதாவதெல்லாம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆயுசை நீட்டிக்கணும், இன்னும் நிறைய வேலை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆயுசை நீட்டிக்கிறதுக்கு அதுக்கு ஆயுசை நீட்டிக்கிறாங்க, நீட்டிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பற்றுதலோட அப்படியே பிடிச்சிட்ருக்காங்க. அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஜீவசரிதை படிச்சிங்கன்னா தெரியும். காளி காளி அம்மா அப்படின்னு நினச்சாலே போகிறோம், சமாதி ஸ்டேட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் மணிக்கணக்காக அந்த சமாதி ஸ்டேட்லேயே காளியோட நினைப்பிலே அந்த பக்தி மார்க்கத்திலே பிளிஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பிளிஸ்ஃபுல்னால் என்ன? அதாவது 5வது கோஷந்தான் பிளிஸ்ஃபுல் பாடி. அதான் அன்றைக்கே நான் சொன்னேன், நமக்கு மூணு பாடி வச்சு கற்றுக்கிட்டா போகிறோம். ஏன்னா நமக்கு அதுக்கு மேலெல்லாம் போகிறதுக்கு நமக்கு இப்போ தயாரே கிடையாது அப்படின்னு. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போ பாரு சமாதி ஸ்டேட்டில் இருக்காங்க, எப்போ பாரு பேரானந்தம், ஆனந்தம் கிடையாது பேரானந்தம்ங்கிற நிலையில் அப்படியே திளைச்சிட்ருக்காங்கன்னா முங்கி குளிச்சிட்ருக்காங்க. அதை அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது இந்த ஆனந்தத்துக்கும் பேரானந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆனந்தம்னா நம்ம ஹாப்பி, நமக்கு ஏதோ ஒன்று நம்ம நினைக்கிறோம், உடனே கிடச்சிது, கொஞ்ச நேரத்துக்கு நல்ல ஹாப்பியாக இருப்போம், திருப்பி நம்ம பழையபடிக்கு போயிடுவோம், அது வேறு விஷயம். அப்போது நம்ம ஹாப்பினஸ்ங்கிறது ஆனந்தம் கொஞ்ச நேரத்துக்கு தான் நீடிக்கும், அதுக்கப்புறம் அது மாறிடும். ஆனால் இந்த யோகிகள் மகான்கள்லாம் கண்ணை மூடி உட்கார்ந்தாங்கன்னா அவங்க ஒரு பேரானந்த நிலைக்கு போயிடுவாங்க, ஒரு சமாதி ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போது ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு 1-2 அவர் கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு 2 சாப்பாடு விஷயங்களில் அவர் ரொம்ப பாசமாக இருக்கார், சாப்பாட்டு மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கார். அப்போ சிஷ்யங்கள்லாம் கேட்பாங்க, சுவாமி நீங்கள் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் காளியோட இணைஞ்சிருக்கீங்க, சமாதி ஸ்டேட்லேயே இருக்கீங்க, போய் உங்களுக்கு என்னத்துக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போவும் அட்டாச்மெண்ட்டு அப்படின்னு சிஷ்யங்கள் கேட்குறாங்க. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒன்றும் சொல்லலை, சிரிச்சிட்டு போயிட்டார். வீட்டுக்கு போனால் வீட்டில் நுழைஞ்ச உடனே இன்றைக்கி என்ன சமையல், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பாராம். அப்போது ஒரு நாள் சாரதாமணி அம்மையார், அதாவது பத்தினி, கேட்குறாங்களாம், ஏன் மனுஷா உனக்கு வெக்கமாக இல்லை? இப்போ காளின்னு சொன்ன மாத்திரத்திலே உனக்கு சமாதி ஸ்டேட் வருது, சமாதியிலே மணிக்கணக்காக உட்காந்துருக்க, உனக்கு போய் இந்த ஃபுட்டு மேலே, அதாவது இந்த சாப்பாட்டு மேலே உனக்கு என்ன இவ்வளோ பிரியம்? அதை எறிய முடியாது அவங்களால. எனக்கே ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. அப்போ யோசித்து பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவ்வளோ பெரிய மகான், காளி அப்படின்னு நினைக்கும் போதே அவருக்கு சமாதி ஸ்டேட். அவ்வளோ பெரிய மகானையும் திட்டுறதுக்கு, கேள்வி கேட்குறதுக்கு ஒரு பத்தினி இருக்காங்க. ஓகே,
ஸோ இந்த அம்மா வந்து அப்படி நம்ம அம்மா சாரதாமணி தேவியார் அவங்க வந்து கேட்குறாங்க, ஏம்மா ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? அப்போ அவங்கள்ட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், ஏண்டி நான் வந்து எப்போவோ போய் சேர்ந்துருக்கணும், நான் ஏன் இன்னும் போய் சேரலைன்னா அதுக்கு காரணம் நான் வேணும்னே ஏதாவது ஒரு விஷயத்து மேலே நம்ம பற்று வச்சிட்டு இருந்தோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட மாட்டோம். எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, அதை முடிக்கிறதுக்காக தான் நான் என்னோடய ஆயுசை நீட்டிகிட்டு இருக்கேன். அப்படி நீட்டி வைக்கும்போது ஏதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் மேலே, இல்லைன்னா ஒரு மனுஷாள் மேலே, இல்லைன்னா ஒரு பிராணி மேலே, இல்லை ஒரு மரத்து மேலே அட்டாச்மெண்ட்டு, பாசம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் டக்குன்னு இந்த ஃபிசிக்கல் பாடியை திறந்துட்டு ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போக முடியும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபுட்டு மேலே ஒரு அதிதீதமான பிரியத்தை நான் வெளியே சும்மா காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். இப்போது இந்த பிராரப்த கர்மா எல்லாம் முடிஞ்சு போச்சு, சஞ்சித கர்மாவும் இல்லை, எல்லாம் காலி பண்ணியாச்சு, பேகே காலி, கார்மிக் இஃபெக்டே கிடையாது. அந்த மாதிரி மகான்கள்லாம் எந்த நிமிஷம் வேணாலும் என்ன கிடைக்கும்? என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்க வேணும்னே தான் ஆயுசை நீட்டிச்சுக்கிருக்காங்க. அதாவது ஒரு 1-2 விஷயங்கள் இதில் சொல்கிறாரு. ஒரு விஷயம் சத்குரு சொல்கிறாரு, இன்னொன்று நான் இன்னொரு புக்கில் படித்தேன். அதாவது சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த கங்கா நதி அதோட கரையில் ஒரு பெரிய மகான் வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறார். கங்கா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அளவு. அப்படியே அந்த தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அந்த ஓடுற நதியில் பார்க்கணும், தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் போனோம்னா மூச்சு திணறும். அந்த மாதிரி சத்தம், காற்று, நுரை, அந்த தண்ணியில் நுரை எல்லாம் வரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கங்கா நதி தீரத்தில் ஒரு பெரிய மகான் வந்து உட்காந்து தியானம் பண்ணுறார். அவருக்கு கங்கா தண்ணி ஜாஸ்தியானது, லெவல் ஜாஸ்தியானது, மண் கொண்டு வந்து அடிச்சிட்டு வர்றது, இதெல்லாம் எதுவுமே இல்லை, அவருக்கு பிரஜையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய மண் அவர் மேலே வந்து விழுந்து அவரை சமாதி ஆக்கிட்டாங்க. அவர் மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிட்டார். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பயிர் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கலப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உழுதுட்டுருக்கும்போது அந்த கலப்பையோட டிப்பு நுனி இருக்குல்ல, டக்குன்னு எதுலேயோ இடித்து ரத்தம் வருது. அப்போ அந்த கலப்பையை உழுதுட்டுருக்க ஆளுக்கு பயமாயிடுச்சு. ஐயோ, யாரோ மனுஷன் உயிரோடு இருக்கான்ல, அதனால தானே இந்த ரத்தம் இப்படி பாஞ்சு வருது, அப்படியே பீறிட்டு வருது, ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கலப்பையெல்லாம் தள்ளி வச்சுட்டு கையாலே மண்ணெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. கடைசியில் பார்த்தா ஒரு யோகி கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கார். அப்புறம் இந்த மண்ணெல்லாம் எடுத்து இது பண்ணோன்னே அந்த யோகிக்கு பிரஜை வந்துருச்சு. சமாதி ஸ்டேட்லேருந்து இந்த உலக வாழ்க்கையோட நிலைமைக்கு வரார், சமாதி ஸ்டேட்லேருந்து. அப்போ அவருக்கு பிரஜை வந்துருச்சு. பிரஜை வந்தோடனே இந்த தலையிலேருந்து காயம்பட்டு ரத்தம் கொட்டிகிட்டே இருக்குது. அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போகிறார். இதே மாதிரி நான் வேற ஒரு புக்கில் படிக்கும்போது ஈரோடுன்னு நினைக்கிறேன், ஈரோடில் பிரம்மானந்த சுவாமிகள்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு சரியாக தெரியல. அந்த புக்கோட ரிவ்யூ பண்ணும்போது நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். அதில் அவர் வந்து எப்போ பார் சமாதியிலே இருப்பார், அப்படியே சந்தோஷம், பேரானந்தம். ஆனந்தம் கிடையாது, பேரானந்தம். இப்போ ஆனந்தம்னா, இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு சாரி கிடச்சிதா, ஆசைப்பட்றேன், 2 நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், அது நம்ம கைக்கு வந்து சேருது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு பேர் ஆனந்தம். ஏன் ஆனந்தம்னு சொல்கிறோன்னா, அது ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்காது.
அதே சமயத்தில் இந்த பேரானந்தம்ங்கிறது blissful ஸ்டேட். blissful ஸ்டேட்னா என்ன? சதா சர்வ காலமும் ஆண்டவனை நினச்சி, அல்லன்னா இந்த மனசில் நிச்சலனமாக, சலனங்களே இல்லாமல், எண்ண ஓட்டம் இல்லாமல் அப்படியே நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைஞ்சு இருக்கிற ஸ்டேட்டுக்கு தான் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றின பிரஜையே கிடையாது. அது மாதிரி இந்த யோகி அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு, மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி இந்த பிரம்மானந்த யோகி ஊருக்குள்ளே எல்லாம் நடந்து போகிறாரு. ஆனால் இடுப்பில் இருக்க துணி கீழே விழுந்தது கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. முக்கால்வாசி அம்மனமாகவே நடந்து போகிறார், ஒரு துணி இல்லாமல். அப்போ நிறைய பேருக்கு இது பிடிக்கலை. இவருக்கு துணி கட்ட இஷ்டம் இல்லைன்னா போய் காட்டில் போயிரு, நீ ஏன் நடு ரோட்டில் இந்த மாதிரி துணி இல்லாமல் நடக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அவரோட கையை வெட்டிட்டார். அதான் இந்த தோள்பட்டை பக்கத்தில் கையை வெட்டிட்டார். நிறையா ரத்தம் வருது, கை தானாக துண்டாக விழுந்துருச்சு. இவர் பார்த்தாரு, கையை எடுத்தார், கீழே விழுந்த, ஓ நம்ம கையா, சரி சொல்லி எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் மகான்களோட நிலைமை. அப்போ அவங்க பிராராப்த கர்மா மட்டும் இல்லை, சஞ்சித கர்மாவே தொடச்சி எடுத்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஏன் உயிரை விடுறதுக்கு மனசு இல்லைன்னா, அவங்களுக்கு ஒன்று ஏதாவதெல்லாம் பண்ணணும் சொசைட்டிக்காக. அவங்களுக்காக ஒன்றும் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க, சொசைட்டிக்காக ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பில் ஏதாவது சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ அவங்களுக்கு இன்னொரு மறுஜென்மம் வேண்டாம். கொஞ்சம் சஞ்சித கர்மா இருந்தால் கூட அடுத்த ஜென்மம் எடுத்து தான் அதை கழிக்க முடியும். அப்போது இவங்கள்லாம் மாதக்கணக்காக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு எந்த ஒரு கர்மாவும் பாக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே சமயத்தில் அந்த கர்மாவை சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி பாடி ஃபிசிக்கல் பாடியிலேருந்து வெளியே போயிடும். அவங்களுக்கு அப்படி சாகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அதாவது இன்னொரு கர்ப்ப பாத்திரத்தில் போய் நான் உட்காரக்கூடாது, இன்னொரு யோனி வழியாக எனக்கு பிறப்பு கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறவங்க இந்த ஜென்மத்திலேயே அவங்களோட ஆயுசை நீட்டி இன்னும் நிறைய பிரயோஜனமான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு அப்புறமேல அவங்க வாழ்க்கையை முடிச்சுப்பாங்க. ஓகேயா? அதுதான் இந்த யோகிகளோட நிலைமை அப்படிங்கிறார். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாரு, இப்போ நிறையா கிளினிக்ஸ் வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஹீலிங் கிளினிக்ஸ், ஹீலிங் தெராப்பி, ஹீலிங் கிளினிக்ஸ், அந்த மாதிரி நிறைய போர்டுகள் பார்க்குறேன். அப்போ சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம இன்னொரு ஆளோட ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்கிறத க்ளீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அதாவது நம்ம சுயமாக பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்னோடய பாடியை ஹீல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, செஞ்சால் கரெக்டும் ஆகும். அதே சமயத்தில் நமக்கு தான் இந்த அவேர்னஸே கிடையாதே. நம்ம ஏதோ மெக்கானிக்கலாக காலையில் எந்திரிக்கிறோம், அதுக்கு இப்போ அடுத்தது அன்றைக்கி நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னமோலாம் செய்கிறோம், ஒன்றும் செய்யாமல் இல்லை. ஆனால் என்ன செய்கிறோங்கிற பிரஜை இல்லாமல் செய்கிறோம், ஏகப்பட்ட விஷயங்களில் தலையிடுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே கிடையாது அப்படிங்கிறது சத்குரு சொல்கிறது. ரெண்டாவது, அந்த மாதிரி பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, உடம்பு வலிக்குது, இல்லைன்னா உடம்பில் கட்டி கொப்பளங்கள், இல்லைன்னா மனசு எப்போவுமே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஹீலர்கிட்ட போகிறோம். யார் நம்மளை ஹீல் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஹீலர்கிட்ட போகிறோம். அப்போ சத்குரு என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு ஹீலராலையும் ஒரு டிசீஸ் இருக்குது, ஒரு ஆஸ்மா இருக்குது ஒரு ஆளுக்கு, இந்த ஹீலர்கிட்ட போனோம்னா கண்டினியூஸாக ஒரு 10 சிட்டிங் போனீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்க நெகட்டிவ் கர்மாவோட எஃபெக்ட் எல்லாம் சுத்தமாக எடுத்துருவாங்க. ஆனால் அப்படி சுத்தமாக எடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த நம்ம
இன்னொரு ஆளுக்கு எனர்ஜி லெவலில், எனர்ஜி பாடி லெவலில் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு ஹீலிங் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அதுக்கு ஏன் காரணம் சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ஒருத்தர் ஒரு நான் தான் ஒரு ஹீலர்னு வச்சுக்கோங்களேன். என்னை தேடி ஒரு ஆள் ரொம்ப தூரத்துலேருந்து வராரு. எனக்கு 10 வருஷமாக ஆஸ்மா, என்னை எப்படியாவது குணப்படுத்துங்க அப்படின்னு வந்து கேட்குறார். அப்போ இந்த அம்மா, பரவாயில்ல, ஒரு 10 சிட்டிங் வருவீங்களா? வரேம்மா, நான் எப்போ கூப்பிட்டாலும் வரேன், நான் என்ன வேணாலும் செய்கிறேன். எனக்கு வந்து இந்த வியாதி ஆஸ்மாவை என்னால் தாங்க முடியல, மூச்சு அடைக்குது, மழை காலம்னா ரொம்ப ஜாஸ்தியாகுது, என்னை எப்படியாவது இதிலேருந்து ஒரு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த ஹீலிங் பண்ணுறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஹீல் பண்ணுறாங்க. அந்த ஆஸ்மா கம்ப்ளீட்டாக மாறுது. அப்புறம் என்ன, நல்லது தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஹீலிங் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஆஸ்மாங்கிறது ஒரு 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 கண்டிஷன், ஒரு டிசீஸ்னே வைங்களேன், ஒரு வியாதி. ஆனால் அந்த வியாதிக்கு மூல காரணம் வேறையாக இருக்கும். எந்த வியாதிக்கும் மூல காரணம் வேறு. அப்போ அந்த மூல காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் இவங்களோட உடல் உபாதைகளை மட்டும் நம்ம சரி பண்ணிகிட்டே வந்தோம்னா என்னாகும்? அதாவது அந்த உடல் உபாதைகள் போகலாம், பட் அந்த ஆஸ்மா போகலாம். அந்த ஆஸ்மா வர்றதுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த ஹீலருக்கும் தெரிய மாட்டேங்குது, கஷ்டத்தை அனுபவிக்கிறவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்போது நம்ம வந்து சத்குருவோட ஐடியா என்னென்னா, ஒப்பீனியன் என்னென்னா, அவரோட கருத்து என்னென்னா, யாரும் யாரையும் ஹீல் பண்ணாதீங்க, அவங்கவுங்களா ஹீல் பண்ணிக்கட்டும், இல்லைன்னா கடவுள் இல்லைன்னா பிரபஞ்சம் அவங்கள ஹீல் பண்ணும். 3வது மனுஷனாக ஒரு ஆள் போய் ஹீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அது வந்து அவரோட அபிப்பிராயம். இன்னொன்று, அதுக்கு ஏன் காரணம், அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா, ஆஸ்மா போகலாம். இப்போ ஹீலிங் பண்ணி ஒரு ஆளுக்கு ஆஸ்மா அறவே போகலாம். 10 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஆஸ்மாவை ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் மாற்றிடுறார். அவர் எப்படி ஹீலர் என்ன பண்ணுறாருன்னா, ஆஸ்ட்ரல் பாடி லெவலில் போய் ஹீல் பண்ணுறாரு. ஆனால் சத்குரு என்ன சொல்கிறாரு, இந்த ஆஸ்மா தானே அவங்களுக்கு 10 வருஷமாக இருக்குது, மாறாத நோயாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து மருந்து கொடுக்குறீங்க, எனர்ஜி கொடுக்குறீங்க, அந்த ஆஸ்மாங்கிற கண்டிஷன் மாறுது. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே நிறைய கர்மாக்கள் இருக்கும். ஓகே, அப்போது அந்த ஆஸ்மாவுக்கு மூல காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்காமல் நம்ம ஆஸ்மாவை மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாற்றிட்டோம்னா இந்த மூல காரணம் அங்கே தான் இருக்குது. அது வேறொரு விதத்தில் வேறொரு பெரிய வியாதியாக வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் அதாவது நம்ம வந்து வெளியே பார்க்குற அடையாளங்களை வச்சு அந்த நோயை குணப்படுத்துகிறோம். ஆனால் அந்த நோய்க்கும் ஒரு மூல காரணம் உண்டு. அந்த மூல காரணத்தை நீங்கள் ரெடி பண்ணாமல் வெறுமனே எக்ஸ்டர்னலாக வெளியே பார்க்குற அந்த ஆஸ்மாவை மாற்றினதுனால பெரிய லாபம் ஒன்றும் அந்த ஆளுக்கு கிடைக்க போகிறதில்லை. அதனால் நீங்கள் யாரையும் ஹீல் பண்ணாதீங்கோ அப்படின்னு சத்குரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சத்குரு வந்து தியானலிங்க பிரதிஷ்டை பண்ணார்ல, ரொம்ப 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 எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கார். நிறைய இடத்துல அது சொல்லியிருக்கார். ஏன்னா அவரோட பிரதிஷ்டைங்கிற மாதிரி அவரோட எல்லா எனர்ஜியும், ஒட்டுமொத்தமான எனர்ஜியும் போட்டு தான் அந்த தியானலிங்காவை அப்படி நிறுத்தி வச்சுருக்கார். அப்போது அந்த தியானலிங்கா பண்ணுற சமயத்துலலாம் சத்குருவுக்கு ரொம்ப இந்த உடம்பு பூரா கட்டி வரும், ஒரு நாளைக்கு தலை சுத்தல் வரும், நிறைய டிசீசஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை சத்குரு. அவருக்கு தெரியும் இது இன்ன காரணத்தினால தான் வருதுன்னு. அதனால் ஆனாலும் அவர் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இடத்துல எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணிக்கிறார். அப்போ இந்த இசிஜி, இஇஜி
அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு டாக்டர் இல்லை, நிறைய டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அதாவது இவங்களோட கர்மாவுக்கு மூல காரணம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது சத்குருவோட டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை வச்சுட்டு சொல்லிட்டாரு, நீங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இப்போவும் அவர் உயிரோடு இருக்கார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவரோட எனர்ஜி பாடியே அதுவும் சத்குரு சொல்லியிருக்கார் நிறைய இடங்களில். அதாவது அவரோட எனர்ஜி பாடி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அதாவது எவ்வளோ சாதனை பண்ணாலும் அந்த எனர்ஜி பாடி மொத்தத்தையும் கொட்டி தான் அந்த தியானலிங்கத்தை பண்ணியிருக்கார், நிறுத்தியிருக்கார். அப்போது அதனால தான் அவருக்கு வந்து உடம்பில் கட்டி, ஞாபகம் மறதி, பல வியாதிகள்லாம் வருது. அப்போது அந்த எனர்ஜி பாடியை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு, ஈஷா யோகா சென்டரில் 1-2 பேர் ரொம்ப இன்டென்சிவாக, ரொம்ப அதிதீவிரமாக சாதனை பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க எனர்ஜி பாடியோடு நான் என்னோடய எனர்ஜி பாடியை இணைச்சிக்கிட்டேன். அப்போ தான் கண்டினியூஸாக அவரோட எனர்ஜி பாடிக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். ஓகேயா? ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹீலிங்க்கு போகக்கூடாது, மற்றவங்கள ஹீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, அந்த டிசீஸ் மாறும், அந்த வியாதி மாறும், ஆனால் அந்த வியாதிக்குண்டான மூல காரணத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறும் டிசீஸை, அதாவது ஆஸ்மாவை மாற்றிட்டீங்க, அந்த மூல காரணம் உடம்புலே இருக்குது, அதனால் வேறொரு விதத்தில் வேறொரு டிசீஸாக வரும். இல்லைன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் கஷ்டப்படுவாங்க, கை கால் போகும், இல்லைன்னா வேற ஒரு அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இந்த பூமியில் ஜென்மம் எடுத்திருக்கோம். அதில் ஷார்ட்கட்ஸ் வேண்டாம். ஹீலிங்கு போகிறது, அதுக்கு போகிறது, இதுக்கு போகிறது தேவையில்லை. நீங்களாக பிரபஞ்ச சக்தியை எடுத்து தியானம் பண்ணி நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. ஆனால் மற்றவங்களால் நம்மளை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த மூல காரணத்தை கண்டுபிடிக்கலைன்னா, அந்த மூல காரணம் இப்போ ஆஸ்மா போயிடுச்சு, என்னமோ நான் காது வலி போச்சு, திருகு வலி வந்துருச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆஸ்மா போச்சு, ஆனால் வேற ஒரு பெரிய ஒரு வியாதி வரலாம், ஏதோ ஒன்று. அதாவது அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சே தான் தீர்க்கணும். ஷார்ட்கட்ஸில் போக பார்த்தோம்னா ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறார். ரெண்டாவது, இதில் வந்து இதான் லாஸ்ட்டு சாப்டரோட லாஸ்ட்டு. இதில் ஒரு 2 சாதனை சொல்லியிருக்கார். அது 2ஐயும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு சாதனை என்னோடய வாழ்க்கையில் எனக்கு தெரியாமலே நடந்துகிட்ருக்கு. அதாவது பகல் பூரா எப்போவுமே பிஸியாக இருக்கணுங்க, நிறைய வேலை செய்யணும். நைட்டு போய் படுக்க போகும்போது இந்த தலையணையை தொடுறதுக்கு முன்னே நம்ம தூங்கிடணும். எனக்கு எத்தனையோ வருஷமாக இப்படி தாங்க, ஒரு நிமிஷம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சதா சர்வகாலமும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கிறதுனால நைட்டு போய் படுத்தோம்னா எத்தனையோ பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க, திரும்பி புரண்டு படுக்கிறாங்க. வயசானவங்கன்னா தூக்கம் வரல, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் போகணும், பாத்ரூம் போயிட்டு வந்தால் தண்ணி தாகம், திருப்பியும் பாத்ரூம் போகணும். மற்றவங்க எல்லோரும் தூங்குறாங்க, உலகமே நிசப்தமாக இருக்குது, நமக்கு மட்டும் ஏண்டாப்பா இந்த இந்த வியாதி, தூக்கமே வரமாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில சமயம் உணவு இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் தூக்கம் இல்லாட்டினா சரியாகாது. அப்படி இருக்கும்போது எனக்கெல்லாம் ஒரு செகண்டு தாங்க, போய் படுத்தோமா அடுத்த நிமிஷம் தூங்கிடுவேன். என்னோடய குரு வந்து படுத்ததுக்கப்புறம் படுக்கையில் படுத்துக்கிட்டே சில சாதனைகள் பண்ண சொல்லியிருக்கார். அதை வந்து நான் ஆரம்பிப்பேன், அதை முடிக்க மாட்டேன், ஏன்னா அதுக்குள்ளே தூங்கிடுவேன். ஆனால் சத்குரு என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி நீங்கள் தூங்குனீங்கனாலே போகிறோம், நிறைய கர்மாக்கள் உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிறார். இன்னொரு சாதனை அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, நானும் அதை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அதாவது
படுக்க போகிறதுக்கு முன்னே பெட்டில் உட்காந்து கண்ணை மூடி நமக்கு யார் யார் மேலையெல்லாம் பற்றுதல் இருக்கோ, எது மேலையெல்லாம் ஆசை வச்சிட்ருக்கோமோ, அது மனுஷங்களோ மிருகமோ பிராணியோ எதாக இருந்தாலும் சரி, பொருளோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொன்றா நான் இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து மாறுறேன், இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து நான் விலகி போகிறேன், எனக்கு இந்த அட்டாச்மெண்ட் கிடையாது அப்படின்னு ஒன்றா அட்டாச்மெண்ட்டெல்லாம் கட் பண்ணி வந்தீங்கன்னா அதுதான் உங்களோட கர்மாக்களை கழிக்கிறதுக்கு உண்டான வழி. அதாவது இந்த எல்லா அட்டாச்மெண்ட்டையும் கட் பண்ணிவிட்டு கண்ணை மூடி தானே வச்சுருக்கோம், நான் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இறந்துடுவேன் அப்படின்னுங்கிற நினப்பில் படுங்க. அப்படி படுத்து தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் கண் முழிக்கிறதுக்கு அது போனஸ்னால் என்ன, அதாவது நம்ம ஒரு புது பிறவி எடுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சத்குரு சொல்கிறார். ஸோ இந்த 2வதையும் நம்ம செஞ்சு பார்க்கணும். அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னே பெட்டில் ஏறி உட்காந்து கண்ணை மூடி எதுலாம் அட்டாச்மெண்ட் இருக்கோ அதெல்லாத்தையும் கட் பண்ணி எல்லா அட்டாச்மெண்ட்டும் என்னை விட்டு போயிடுச்சு, நான் இன்னொரு 2 நிமிஷத்தில் இன்னொரு 2 நிமிஷத்தில் சாக போகிறேன், நான் இன்னொரு 2 நிமிஷத்தில் சாக போகிறேன் அப்படிங்கிற நினப்பில் அப்படியே தூங்கிட்டோம்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு புதிய பிறவி எடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் இந்த 2 சாதனையும் பண்ணுங்கள். 2 சாதனைன்னா ஃபஸ்ட்டு சாதனைங்கிறது பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் டோன்ட் வேஸ்ட் எனி டைம், ஒரு செகண்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும். 2வது தூங்க போகிறதுக்கு முன்னே பெட்டில் உட்காந்து கண்ணை மூடி எல்லா அட்டாச்மெண்ட்டையும் கட் பண்ணி நான் இன்னொரு 2 நிமிஷத்தில் இறந்துடுவேன் அப்படிங்கிற நினப்பில் நம்ம தூங்கிட்டோம்னா அடுத்த நாள் அது மறுபிறவி தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஓகே, வாழ்க வளமுடன்.